இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். அப்படி என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. இங்கே யாக்கோப்பை சிருஷ்டித்தாராம், இஸ்ரவேலை உருவாக்கினாராம். வேத வார்த்தையை கவனியுங்கள். யாக்கோப்பை கர்த்தர் சிருஷ்டித்தாராம், இஸ்ரவேலை கர்த்தர் உருவாக்கினாராம். நான் சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். யாக்கோப்பு சிருஷ்டிக்கப்பட்டான், இஸ்ரவேல் உருவாக்கினார். இஸ்ரவேலை என்ன செய்தார்? உருவாக்கினார். ரெண்டு பேரும் வேற வேற ஆள் இல்ல, ஒரே ஆளுதான். ரெண்டு பேரும் வேற வேற ஆள் இல்ல. யாக்கோப்பு தான் இஸ்ரவேல் தான் யாரு? யாக்கோப்பு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. யாக்கோப்பை சிருஷ்டித்தவர், யாக்கோப்பை மறுபடியுமாக இஸ்ரவேல் என்று அவனுக்கு மறு நாமத்தை கொடுத்து அவனை உருவாக்கினவர் அப்படி என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவனை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறார். இங்கே வேத வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு, இந்த பூமியிலே நான் வெளிப்பட்ட பிற்பாடு, என்னுடைய வாழ்க்கையானது எப்படி எப்படியெல்லாம் என்ன செய்து கடந்து போனது, எப்படி எப்படியெல்லாம் நான் வாழ்ந்து. ஆனா நான் என்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, என்றைக்கு அவரால் நான் அழைக்கப்பட்டேனோ, அன்னையிலிருந்து தேவன் என்னை ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறார்? உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நான் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், என்ன வஸ்திரத்தை உடுத்தணும், எந்த விதமான வேலையை செய்யணும், எந்த விதமான சூழ்நிலை, எல்லா விதமான சூழ்நிலையிலும் நான் எப்படி ஜீவிக்கணும் அப்படிங்கறத என்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்திருக்கிறார்? அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் நம்மளை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். நம்மளை என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கலன்னா நீங்க சிருஷ்டிக்கப்பட்ட போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க உங்களுடைய மேனி என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ சகலவற்றையும் என்ன செய்வாராம்? புதிதாக்குவாராம். பழையன கடந்து போனது, புதியன என்ன செய்தது? அல்லேலூயா. அப்படியானால் நம்மளை அவர் உருமாற்றும்படியாக நம்மளை என்ன செய்கிறார்? உருவாக்குறார். அவர் ஒரு ஆமென் சொல்லலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அந்த பகுதி சற்று கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அதிலே 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவள் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார்? என் மகனே என்றான். என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா. நல்ல கவனிங்க, வந்திருக்கிறது யாரு? சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. இப்போது ஈசாக்கு முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறான். அந்த 27ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வேட்டக்கறி சாப்பிடணும்னு ஆசை. அவனுக்கு யாருக்கு? ஈசாக்குக்கு வேட்டக்கறி சாப்பிடணும் ஆசை. அப்ப அவருடைய குமாரனாகிய ஏசாவை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், என் மகனே, நான் ரொம்ப முதிர் வயதா இருக்கிறேன், எனக்கு நீ போய் எனக்கு பிடிச்ச ஒரு வேட்டையாடி ஒரு வேட்டைக்கறியை கொண்டு வந்து எனக்கு அதை ருசியா சமைச்சு எனக்கு என்ன செய்ய கொண்டு வா அப்படின்னு கேட்டான். சொல்லிட்டு அந்த ஈசாக்கு சொன்னாரு, என் கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன்.
இப்ப வெளியில கூடாரத்துல ஏசா உள்ள போனோன்னு வெளியில இருந்து ஒருத்தி ஒட்டு கேட்கிறா. யாரு? ஈசாக்குடைய மனைவி ஒட்டு கேட்கிறா. என்ன ஒட்டு கேட்கிறா? நான் சொல்றேன், வேட்டையாடி கொண்டு வந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, கிடையாது. இந்த மனுஷன் சாப்பிடட்டும், ஆனா அவன் கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த ஆசீர்வாதம் யார் கையில போகக்கூடாது, அது ஏசா கையில போகக்கூடாது என்பதிலே யாரு நம்ம கண்ணு கருத்துமா இருக்கிறா? ரெபேக்கா. ரெபேக்கால் எப்படி இருக்கிறா? கண்ணு கருத்துமா இருக்கிறா. அப்ப கண்ணு கருத்துமா இருக்கும் போது இவன் வேட்டையாடுறதுக்காக ஏசா இப்ப காட்டுக்கு போயிட்டான். இப்ப வீட்டுல கேட்டதான இந்த ரெபேக்கா யாக்கோபு கூட, யாக்கோபே என்னடா அப்படி திரியிற, இங்க வாடா, அப்பங்காரன் கையில ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கான்டா, பணப்பட்டியை வச்சிருக்கான்டா. அப்படி இல்ல, ஒரு ஆசீர்வாதம் என்னது வச்சிருக்காரு, வாடா இங்க, எங்க அங்க தெரியுமா அப்படின்னு. உன்னை நான் உனக்கு நல்ல கறியை என்ன செய்யறேன், சமைச்சு கொடுக்குறேன். உங்க அப்பாவுக்கு தகுந்த மாதிரி என்ன ருசி அவருக்கு தேவைப்படுது, அந்த ருசியுள்ள பதார்த்தத்தை நான் என்ன செய்யறேன், சமைச்சு கொடுக்குறேன். ஆட்டை புடிடா, ஆட்டை புடிடான்னு சொல்லி புடிச்சு, அப்பா என்ன கவனிங்க, அம்மாவும் மகனும் அடிச்சு என்ன செய்யறாங்க, சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு இது உள்ள கொண்டு போனா இப்ப அவருக்கு தெரியும்ல பொருள் யாரு பொருள், கண்ணுதான் யாக்கோ ஈசாக்கு தெரியல, ஆனா காது நல்லா என்ன செய்யுது, கேக்குது. அப்ப இந்த அம்மா சொல்லுது என்னை கண்டுபிடிச்சிருவாரு அவரு. இல்ல இல்ல, நீ கொஞ்சம் ஈசாக்கு ரோமம் உடையவன், ஏசா ரோமம் உடையவனா இருந்தானா, அப்ப அதனால அங்க ரோமம் உடைய ஒரு மிருகத்துல உடைய எல்லாத்தையும் எடுத்து இவன் மேல என்ன செய்யுது, ரோமத்தை எல்லாத்தையும் ஒட்டி வச்சாச்சு. இப்ப சமைச்ச சாப்பாடு எடுத்துட்டு எங்க போறாரு யாக்கோபு, இப்ப ஈசாக்கின் இடத்துல போறாரு. ஈசாக்கு இடத்துல கேட்கிறாரு, என் மகனே நீ யாருப்பா அப்படின்னு. அவன் மூத்த மகனாகி ஏசா அப்படின்னு சொல்றான், ஏசா அப்படி என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே இப்ப என்ன செய்யறான், நல்லா சாப்பிடுறான் ஈசாக்கு. சாப்பிட்டு முடிச்சோன்னு இப்ப என்ன செய்யறான், அவன் தலைமையில கைய வைத்து கர்த்தர் அவன் கையில கொடுத்திருந்த ஆபிரகாம் மூலியமாய் வந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்கு கையில கொடுத்திருந்தாரு. ஈசாக்கு கையில இருந்த ஆசீர்வாதத்தை எங்க டிரான்ஸ்பர் பண்றாரு, யாக்கோபுக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. அப்ப டிரான்ஸ்பர் பண்ணும்போது இப்ப கேட்கிறாரு, நீ யாருன்னு பேரு கேட்கிறாரு. அவரு யாக்கோப்புன்னு சொல்லல, ஏசான்னு சொல்றாரு. யாக்கோப்புன்னு சொன்னா எத்தன். யாக்கோப்புனா சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல நான் எப்படி இருந்தேன், எத்தனைதான் இருந்தேன். நான் ரொம்ப எப்படி இருந்தேன், மோசமா தான் இருந்தேன். என்னைக்கு என்ன பேர் சொல்லி அழைத்தாரோ, என்னைக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, அன்னைக்கே என்னை தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, உருமாற்ற ஆரம்பிக்கிறார், அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அவர் எத்தனை பேர் கைய வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு கேட்கிறார், யாரு ஏசான்னு போய் சொல்லிட்டான், அவனும் நம்பி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை வாங்க. அங்க 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 20 வருஷம் கழிச்சு இப்ப யாக்கோப்பு எங்க போறாரு, கானான் தேசத்துக்கு போக சொல்லிட்டாரு கர்த்தர். இப்ப கானான் தேசத்துக்கு போனா ஏற்கனவே இவன் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டுட்டான். இப்ப ஏசா கொன்று போட்டு விடுவான்னு சொல்லிட்டு இவன் பயந்து என்ன செய்யறான், ராம் முழுவதும் என்ன செய்யறான், ஒரு இடத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான், ராம் முழுவதும் ஜெபிக்கிறான். அந்த சம்பவத்தை தான் இப்ப வாசிக்கிறோம். வாசிங்க. இப்ப அவன் பேர் என்ன என்று கேட்டான். நல்ல கவனிங்க, அங்க ஈசாக்கு கேட்கிறான், உன் பேர் என்ன, ஏசா. இப்ப அதே யாக்கோப்புட்ட இப்ப பேர் கேட்கிறாங்க. நல்ல கவனிங்க, உன் பேரு என்னப்பா அப்படி கேட்கிறான். இப்ப சொல்ல வேண்டியதானா நான் ஏசான்னு. அதே யாக்கோபு இப்ப சொல்ல வேண்டியதானே நான் ஏசா அப்படின்னு சொல்ல. நான் சொல்றேன், மனுஷன்ட்ட வேண்டுமானால் ஒருத்தன் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒன்று என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க, அந்த இடத்துல யாக்கோப்பு என்று சொன்ன, ஏசா என்று சொன்ன அந்த யாக்கோப்பு இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், இல்ல இல்ல நான் யாரு, யாக்கோப்பு. ஏன் தெரியுமா, இப்போது அவன் தேவனுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தான், உருவாக்கப்பட்டுட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல இவன் யாக்கோப்பா இருந்தான். அந்த யாக்கோப்பு என்கின்ற அந்த பேரை மாத்தி, இனிமேலுக்கு நீ யாக்கோப்பு இல்லப்பா, நீ யார் தெரியுமா, இஸ்ரவேல் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அங்க பாருங்க, அங்கே இருந்து சகோதரன் பகையா இருந்தானா, எப்ப இவன்
இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டானோ அப்பொழுது அவன் சகோதரனுக்கு இவன் மேல இருந்த என்னது பகை உணர்ச்சி, என்னது கோபம் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, மறந்து போயிருச்சு. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருவையும் சிநேகிதனாகும்படி செய்வாராம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருவையும் சிநேகிதனாகும்படி என்ன செய்வாராம்? அல்லேலூயா, சமாதானமாகும்படி என்ன செய்வாராம்? நீதிமொழிகள் புத்தகம் எத்தனாவது வசனம்? 16:7 பாருங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வாராம். எத்தனை வருஷம் பகைங்க? நான் சொல்றேன், பகையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எப்ப தெரியுமா? நாம அவர் உருவாக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலராய் அவருடைய கரத்துல இருப்போமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு எல்லா மனுஷரோடு கூட என்ன செய்ய முடியும்? சமாதானமா இருக்க முடியும். சமாதானமா இருக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்குறதுக்கு இல்ல நான் இப்படி தாங்க, நீ யாக்கோபாவே இரு, கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இஸ்ரவேலா மாறணும்னா உன்னை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? உருவாக்க ஆரம்பிச்சிருவாரு. உன்னை என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? உன்னை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. உன்னை சீர்படுத்த ஆரம்பிக்க வச்சிருவாரு. உன்னை ஸ்திரப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. இல்ல நான் யாக்கோபாவே, நீ காலமுள்ள எத்தனாவே இரு, உன்னை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கட்டும். 2025 வரைக்கும் பேசட்டுமா? அடுத்த வருஷம் பேசுறதுக்கு இன்னும் நீ இஸ்ரவேலாய் மாறுவதற்கு அவருடைய கரத்திலே அவர் என்னை உருவாக்கட்டும் என்று விட்டுக் கொடுக்காமல் இருந்தார். 2026 அப்படிதான் இருக்கும். நம்மளை என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். இங்க யாக்கோபு சொல்றாரு, உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. அப்ப இனிமேலுக்கு நீ யாக்கோபா இல்ல, இஸ்ரவேல். நல்லா கவனிங்க, இவன் மாறிட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன். கவனிங்க, இவன் வந்து இஸ்ரவேலாய் உருமாறிட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப யோசேப்பு இப்ப எகிப்து தேசத்துல என்னவா இருக்கிறாருன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். இவங்க இருந்த கானான் தேசத்துல பயங்கர பஞ்சம் இருக்குது. அப்ப அதற்கு முன்னதாக தேவ திட்டத்தின்படியே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்பொழுது எகிப்திலே ஆகாரத்தை வாங்க புறப்பட்டு போன இவருடைய குமாரர்கள் எல்லாம் திரும்பி வந்து இப்ப யாக்கோபு சொல்லுகிறாங்க, யாக்கோபே என் தகப்பனே, அங்கே உன் குமாரனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்துல யாரா இருக்கிறாரு? பெரிய அதிகாரியா இருக்கிறாரு, பெரிய அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 26, 27, 28 பாருங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் இருதயம் என்னது? மூச்சை அடைந்தது. செத்து போயிட்டான்னு சொன்னதை நான் சொல்றேன். அதிர்ச்சியும் சில ஆளுக்கு தாங்க முடியாது, சந்தோஷமும் சில இருக்கு. என்னது? யாக்கோபு ஒரு ஹார்ட் பேஷண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஹார்ட் பேஷண்ட் பார்த்து நல்லதும் சொல்லாதீங்க கெட்டதும் சொல்லாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளா இருப்பான் போல இவன். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா மூச்சு என்னது அப்படியே நின்று போச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்னது மூச்சு வருது. மூச்சு வந்து சொல்றாங்க, உன்னுடைய குமாரன் எகிப்துல பெரிய அதிகாரியா இருக்கிறான் அப்படி சொன்னா அவனுக்கு நம்பல. உடனே சொன்னா, இங்க பாரு, அவன் உன்னை கூட்டு வர சொல்றதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கான்? ரதங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். ரதங்கள்லாம் என்னது? ரதத்தை ஓட்டுறதுக்கு ஆட்களை என்ன செய்யணும்? நாங்களும் அந்த ரதத்துலதான் ஏறி கானானுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்பாவை என்ன செய்யறான்? ரொம்ப குஷிப்படுத்தி பரவசப்படுத்துறான். யாரு? பிள்ளைகள் எல்லாம். உன் குமாரன் தான் பெரிய ஆளு. இப்ப அவன் கூட்டு வர சொன்னாரு அப்படி சொன்னா இப்ப யாக்கோபு சந்தோஷம் தான் உள்ளார. ஆனா நான் இப்ப இந்த கானானை விட்டு எகிப்துக்கு போறதுக்கு தேவ சித்தமா? அல்லேலூயா. இந்த கானானை விட்டுட்டு எகிப்துக்கு போறதுக்கு, ஏன்னா இவன் யாக்கோபா இருந்தா இவன் முடிவு எடுத்துருவான். ஆனா இஸ்ரவேலா இருந்தா இவன் முடிவு எடுக்க மாட்டான், கர்த்தர் தான் முடிவு எடுக்கணும். ஹலோ, யாக்கோபா இருந்தா நான் முடிவெடுப்பேன், நான் இஸ்ரவேலா இருந்தா நான் முடிவெடுக்க மாட்டேன். யாரு முடிவெடுக்கணும்? கர்த்தர் தான் முடிவெடுக்கணும். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இல்லாமல் இருந்தா நீங்களே என்ன செய்யலாம்? முடிவெடுக்கலாம். நல்ல கவனிங்க, நீங்க ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இருந்தால் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை தான் நீங்க என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா?
பாருங்க 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய், நல்ல கவனிங்க, கானா எகிப்துக்கு போல தனக்கு உண்டான எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு எங்க போறான்? பெர்சபாவுக்கு போறான். அங்கே தேவனுக்கு என்ன செய்கிறான்? பலியிட்டான். அப்ப பலியிட்டு கேக்குறான், நான் என் குமாரா அங்க பெரியாளா இருக்கிறான்னு சொல்றாங்க, நான் அங்க போகலாமா வேணாமா அப்படி என்று உட்கார்ந்து தேவ சமூகத்துல என்ன செய்கிறான்? தேவனிடத்துல கேட்கிறான். தேவன் போ சொன்னா போவான், போவாதான் யாக்கோபுனா போகாம தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப ஆவிக்குரியனுடைய நிலைமை, கர்த்தர் ஒருவர்த்தனை உருவாக்குனா என்ன தெரியுமா செய்வான்? அவன் ரொம்ப பதற மாட்டான். நான் சொல்றேன், அவன் வாழ்க்கையில கோடி கோடியா வந்தாலும் அவன் அதை பத்தி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், மைண்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை, நான் தேவ சுத்தத்தின்படி வாழ்றனா, தேவ திட்டத்துக்குள்ளாக இருக்கிறனா, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறனா, அதுதான் காரியம். கர்த்தர் இன்னும் உங்களை உயரத்துல வைக்கட்டும், இன்னும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி உருவாக்க நினைக்கிறாரோ அவருடைய கையில என்ன செய்யுங்க? விட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்க அவர் உருவாக்கக்கூடிய பாத்திரமா இல்லாமல் போயிருந்தா, ஆனால் இன்றைக்கு இந்த 7ஆம் தேதி, இந்த டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அவர் விரும்புகிற பாத்திரமாக அவர் கையிலே வணக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்குள்ளாக என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நீ எழுந்து, நல்ல கவனிங்க, எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் என்ன செய்வேன்? தெரிவிப்பேன் என்றார். நல்ல கவனிங்க, குயவன் வீட்டுல ஏன் இங்க வீட்டுல இருக்கும் போது சொல்ல வேண்டியதானே? சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் கற்றுக் கொடுக்கிற வண்ணமாகவே நாம கற்றுக் கொடுத்துக் கொள்ளணும். உலகத்தான் அவனை கத்துக் கொடுப்பான், அந்த கத்துக் கொடுக்கறத நாம என்ன செய்யக்கூடாது? நான் பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமம் ஃபுல்லாவே கிறிஸ்துவ ஜனங்க உள்ள கிராமம் தான். அந்த தெருவே, கிராமம் சொல்ல முடியாது, தெருவே கிறிஸ்துவ ஜனங்க உள்ள தெரு. அங்க போனா எல்லார் வீட்லயும் அப்படியே விளக்கறியுது. எல்லா வீட்லயும் என்னது? எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஒவ்வொரு வீட்லயும் உருட்டக்கட்டை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரையும் வெளுக்கலாம் போன தோணுச்சு. வேதம் என்ன சொல்லுகிறது? புறஜாதியருடைய மார்க்கத்தை என்ன செய்யாத, கற்றுக்கொள்ளாதீங்க சொல்லுது. புறஜாதியருடைய மார்க்கத்தை என்ன செய்யாத, கற்றுக்கொள்ளாதீங்க சொல்லுது. அவ வசனம் தெரிஞ்ச வீட்டை கூட என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. நேற்று தினத்துல ஒரு வீட்டுக்கு போறேன், அவங்க வீட்டு வாசல்ல ஒரு 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 கிண்ணத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி இருக்கிற கிண்ணத்துல ஒரு 3-4 பூவை போட்டு அப்படியே அந்த அம்மா வச்சிருக்காங்க. சொல்றது விளங்குதா? அந்த வீட்டுல நான் போய் ஜெபிக்கிறதுக்காண்டி ஒரு பாட்டை பாட தொடங்கினேன். நான் சொல்றேன், முத சரணத்தை தவிர அடுத்த சரணம் என் தலையிலேயே இல்ல. அடுத்த சரணம் என்ன பாஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதே பாடுறாரு அப்படின்னா அடுத்த சரணம் என் சிந்தையில என்ன இல்ல இல்ல. ஏன் தெரியுமா? டென்ஷன் தான் எங்க இருக்குது? தலையில இருக்குது. ஐயா, கர்த்தர் நம்மளை எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி உருவாக்கினாரோ அப்படித்தான் நாம என்ன செய்யணும்? வாழணும். உலகத்துக்காக ஒரு வேஷத்தை என்ன செய்ய முடியாது? போட முடியாது. நான் யாக்கோபா இருந்தா உலகத்துக்கு ஒரு வேஷத்தை போட்டுடலாம். நான் இப்ப யாக்கோபா இல்ல, என்னை இஸ்ரவேலாய் தேவன் என்ன செய்திருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். என்னை இஸ்ரவேலாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்குற வண்ணமாகத்தான் இந்த உலகத்திலே நான் வெளிப்பட வேண்டுமே தவிர நான் இல்ல யாக்கோபை போலத்தான் நான் வெளிப்படுவேனா? ஹலோ, இந்த கவனிங்க. சில நேரங்கள்ல சில ஆட்களை என்ன செய்ய முடியல, வளைக்க முடியல. அவங்க நல்ல கவனிங்க, ஒரு நபர்கிட்ட கேட்டேன், போன வாரம் ஏங்க சபைக்கு வரல அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா மழை பெஞ்சிச்சு இல்ல, உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் மழை பெஞ்சிச்சு இல்ல அப்படி சொன்ன. மழை அப்படியே தொர ஊத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, ஒரு 4:30 மணிக்கு ஒரு கூட்டம் பாரு, கருப்பு துணியை கட்டிக்கிட்டு காலையிலேயே அந்த மலையோட மலையா தண்ணி அள்ளி தலையில ஊத்திக்கிட்டு அது என்ன செய்யுது? காலையில 6:30 மணிக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் நிக்குது. 6:30 மணிக்கெல்லாம் என்ன செய்யுது? ஒரு இடத்துல போய் நிக்குது.
நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பிரஜாதிகள் மத்தியில இருக்குது. ஆனா இன்னைக்கு பக்தி வைராக்கியம் உள்ள ஆண்டவருக்காக அவருடைய சேனையாய் நிற்பேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நிர்விசாலமா இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலாய் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்கு அவங்க தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு இருக்கிறாங்க. தேவன் நம்மை உருவாக்க நினைக்கிறார். அவர் இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன் என்றான். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே என்ன செய்தது? கெட்டு போயிற்று. ஐயா, உருவாக்க நினைக்கிறாரு. இஸ்ரவேலா அவனை உருவாக்க என்ன செய்யறாரு? நினைக்கிறாரு. யாக்கோபு சிருஷ்டித்தாரு, இஸ்ரவேலை உருவாக்கினாரு, உருவாக்க நினைக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய கையிலேயே கெட்டு போயிருக்கிறோம். இப்ப பாருங்க, அடுத்ததாக அவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாட்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டது. அதை திருத்தமாக அந்த குயவன் வேறே பாண்டமாக, தன் பார்வைக்கு சரியாக வேறே பாண்டமாக என்ன செய்தானா? வணைந்தான். இப்ப சொல்றாரு அவரு, அப்பொழுது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா வருது? குடும்பத்தாரே கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த குயவனுக்கு இந்த களிமண் மேல என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. அவன் என்ன விரும்புறானோ அதுபடியா அந்த பாத்திரம் என்ன செய்யணும்? வரணும். அப்படி வராத பட்சத்துல அவன் என்ன செய்யறான்? மறுபடியும் அந்த களிமண் என்ன செய்யறான்? பிசைறான். அது வரி அந்த ஷேப் வருவதற்கு அவன் என்ன செய்கிறான்? பிரயாசம் எடுக்கிறான். அந்த போலதான் தேவன் ஏற்கனவே அவர் வணைந்த பாத்திரமாக இல்ல, கெட்டு போயிட்டோம். இப்ப அவர் மறுபடியுமாக ஒரு ஷேப்பை என்ன செய்ய நினைக்கிறாரு? கொண்டு வர நினைக்கிறார், உருவாக்க நினைக்கிறாரு. அந்த குயவனுக்கு அந்த களிமண் மேல அதிகாரம் இருந்தது போல எனக்கு உங்க மேல என்னது? இஸ்ரவேலாகிய உங்கள் மேல எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால கர்த்தர் அப்படியே நீ எப்படியோ கேடுகட்டு போன்னு சொல்லி உங்களை விட மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற வரைக்கும் விட மாட்டார். அவர் கையை தட்டுங்க, எல்லாரும் கையை தட்டுங்க. அல்லேலூயா. இதுதான் பாட மாட்டேங்குது, இதுதான் ஊழியம் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு பாஸ்டர் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். மறுபடியும் போன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற வரைக்கும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டாரு. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களை உருவாக்க நினைக்கிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க நினைக்கிறீங்க? உருவாக்க நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அவன் வேற பகுடு உன்னை ட்ராக்க பிடிச்சு கையை பிடிச்சு கொண்டு போனதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கையை உதறு, கர்த்தர் கையை பிடிக்க ஆரம்பி. அவர் உன்னை என்ன செய்வாரு? நடத்தி கொண்டு போவார். அவரு ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, நீ என்னாலும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் ஏசாயா 44:21 சொல்லுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நான் என்ன செய்தேன்? உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க. உன்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி வைத்திருக்கிறார் அவரு. அல்லேலூயா. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான் தன் ஆட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்கள் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் சொல்லுங்க ஏக்கம்தான் கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை
நடத்தி வந்த எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை நடத்தி வந்த சித்தம் செய்யணுமே. வேதம் சொல்லுகிறது, நீ என்னால மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார் அவர். என் தாசரே இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினேன், நீ என்னால என்ன செய்யப்படுவது கிடையாது, மறக்கப்படுவது இல்லை அப்படி சொல்றாரு. அப்ப மறக்காதபடிக்கு நம்ம என்ன செய்திருக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறார். அவரு கையை வைத்தி ஆமே அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கவனிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி. நம்மளை எப்படி மீட்டுக்கிட்டாரு அவரு, நம்மள பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரே, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. நம்மளை விடுவித்து நம்மளை இப்ப என்ன செய்யறாரு, உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா வெளியே கொண்டு வந்து விட்டது மாத்திரமல்ல, நான் எப்படி வாழணும், எனக்கு என்ன தேவை, நான் எப்படி வஸ்திரம் உடுத்தணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன செய்யறாரு, அவரு உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு போன ஈச்சங்கோட்டையில அவர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் நீங்க உங்க வீட்டுல ஜெபம் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், சட்டை போட்டு நல்லா வேஷ்டி கட்டி நீங்க என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த வாரமும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போறேன். அவரு எப்போதும் போல என்ன செய்யறாரு, நாங்க வரும்போதுதான் என்ன செய்யறாரு, சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறாரு, பயப்படு பொண்டாட்டிய சொல்றாரு, பயப்படுன்னு பையனை என்ன சொல்றாரு. ஏன்னா சொல்றதுல நாம செவி கொடுக்கிறது கிடையாது, கீழ்ப்படியது கிடையாது, நாம உருவாவதற்கு நம்மள என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு காரியத்தை வெக்கத்தை விட்டு சொல்றேன் கவனிங்க, ஒரு காரியத்தை வெக்கத்தை விட்டு சொல்றேன் கவனிங்க. உங்களுக்கு எல்லாம் நான் இப்ப பாஸ்டரா இருக்கேன், பிரசங்கியாரா இருக்கிறேன், என்னுடைய கேவலத்தை சொன்னீங்கன்னா நீங்களா ஆச்சரியப்படுவீங்க. அர்னால் சார்லஸ்னு ஒரு பாஸ்டர், அவர் வந்து திங்கக்கிழமையானா ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பாரு. பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது அந்த பைபிள் ஸ்டடியில போய் உட்கார்ந்துருப்பேன். உட்கார்ந்தா அங்க எல்லாரும் உங்கள மாதிரி கை கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவரு பிரசங்கம் பண்ணது பைபிள் படிப்பேன் நானு. பைபிள் படிச்சா அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்வாரு, டேய் பீட்டர் பைபிளை படிக்காதறான் பாரு. ஏன்னா அவ்வளவு தப்பு தப்பா பைபிளை படிப்பேன். அவர் சொல்றாரு, பைபிளை படிச்சா இனிமேலுக்கு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுவாரு. அப்படின்னா அவ்வளவு கேவலமா என்ன செய்வேன், பைபிளை படிப்பேன், அவ்வளவு கேவலமா பைபிளை படிப்பேன். ஆனாலும் அவரு படிக்காதுன்னு சொன்னா நான் மறுபடியும் என்ன செய்வேன், படிச்சுதான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து ஊழியக்காரனா நிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம உருவாக்க நினைக்கிறாருன்னா, வாயை திறந்து பாஸ்டர் பாட சொன்னார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கையை தட்டி பாடுங்கப்பா அப்படி சொன்னா அதுல என்ன இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. ஆராதனைக்கு குறித்த நேரத்துக்கு வான்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஜெபத்துக்கு வான்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதையும் உலக பிரமாணமா யாரையும் நாங்க மோட்டிவேட் பண்ணல. கர்த்தர் உருவாக்க சொன்னார்னா என்னது, உருவாகணும். அல்லேலூயா. கைகளை வைத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். இப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு 6:7 பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். நல்ல கவனிங்க, உங்களுக்கு நான் யாரா இருக்கிறேன், தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். அவரை தவிர வேற யாரும் என்ன கிடையாது இந்த உலகத்துல. அவர் சொல்றதான் நம்ம கேட்கணும். உலகம் சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. உலகம் என்னென்னமோ காதுல என்ன செய்யுது சொல்லுது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. கர்த்தர் சொல்றதா, அவர் தான் நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் நீக்கி போட்டிருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய பாவத்தெல்லாம் என்ன செய்யறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றதா என்ன செய்யணும், கேட்கணும். அவர் சொல்றதை விட்டுட்டு வேற யாரும் சொல்றதா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக. இப்ப பாருங்க, இப்போ ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. எதுக்கு கரோ உங்க அம்மா பின்னாடி பக்கத்துல உட்காராத, முன்னாடி வந்து வாலிப பிள்ளை கூட உட்காரு அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. வசனத்தின்படி காரணம்.
வசனத்தின்படி சொல்லி கொடுக்கிறோம் பாருங்க. இப்ப உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 9வது வசனத்துல 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஆமென். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிச்சிருக்கிறாராம்? பாழான நிலத்திலும் ஊழையிட்டு இருக்கிறது வெறுமையான அவாந்தர. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் உலகத்துல எங்க இருந்தேனே என்னது அட்ரஸே இல்லாம இருந்தேன். இப்ப எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அட்ரஸ் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ரயில் அடியில போய் வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை போட்டிருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு ஒரு பாஸ்டர். அந்த சர்ச்சுக்கு போனா ஆட்டோக்காரன் கொண்டாந்து இங்க விடுவான். எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அட்ரஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஊழையிட்டு கிடந்த இடத்துல இருந்தோம், பாலான இடத்துல கிடந்தோம். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டுபிடித்தார். வாசிங்க. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணி போல காத்தருளினார். நல்ல கவனிங்க. உணர்த்துறது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை மாத்திரம் தான் சொல்றதில்ல, கண்மணி போல என்ன செய்யறாரா? காத்தார். அடுத்ததான் ரொம்ப அற்புதமானது. தன் கூட்டை கலைத்து கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இப்ப கவனிங்க, இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 32ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? கழுகு தன் கூட்டை கலைத்து கழுகு தன் கூட்டை. இப்ப கழுகு என்ன செய்யுது? ஒரு கூட்டை கட்டுது. அந்த கூட்டுல என்ன செய்யுது? முட்டை மேல அடகாத்து அது என்ன செய்யுது? குஞ்சு பொரிக்குது. இப்ப குஞ்சு பொரிச்ச உடனே அந்த கழுகு என்ன தெரியுமா செய்யுது? கூட்டை கலைச்சிருது. கலைச்சிட்டு அந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுது? அது ரொம்ப உயரத்துல தூக்கிட்டு போகுது. அந்த உயரத்துல போன இந்த கழுகு குஞ்ச அப்படியே தொப்புன்னு விட்டுருது. இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுது? கீழே படபட அடிச்சு கீழே தரையில வந்து உள்ள போகுது. அப்ப என்ன செய்யுது? அந்த கழுகு அந்த 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 குஞ்சு என்ன செய்யுது? மறுபடியும் உயரத்துக்கு கொண்டு போகுது. என்ன செய்யுது? கொண்டு போகுது. அங்கேருந்து திருப்பி என்னது? பொத்துன்னு விட்டுருது. திருப்பி அந்த குஞ்சு படபட அடிக்குது. இப்ப கீழே வரும்போது மறுபடியும் அந்த கழுகு என்ன செஞ்சிருச்சு? புடிச்சு மேல கொண்டு போகுது. பிற்பாடு விடுது. அது என்ன செய்யுது? அப்படியே அந்த குஞ்சு ரெக்கையை விரிச்சு என்ன செய்யுது? பறக்க ஆரம்பிக்குது. இந்த குஞ்சு என்ன செய்யுது? அது போலதான் நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அது போலதான் என்னது? எப்ப பார்த்தாலும் என்னது? அந்த ஊழியக்காட்ட போய் தலை கொடுக்கலாமா, இந்த ஊழியக்காட்ட போய் தலை கொடுக்கலாமா அப்படி சொல்லி தெரியாதீங்க. கர்த்தர் தான் உங்களை என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. அவரு சாத்தான் முன்னாடி வந்து நிக்கிறானா, இந்த ஆளுக்கு போனப்படுவோம், அந்த ஆளுக்கு நீயே துரத்துறதுக்கு கர்த்தர் ஒண்ணு பலனுள்ள மனுஷனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரு. அப்படியெல்லாம் சத்ருவை என்ன செய்யற? நீ அவனுக்கு முன்பாக சவால் விடும் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவராய் இருக்கிறார். அவர் வசனம் கேட்கலாம்ல? இங்க ஓடணுமா? வசனம் கேட்கலாம்ல? கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்ப இந்த குஞ்சு என்ன செய்யுது? இப்ப சிறகடிக்கு பறகுது. இப்ப அது போலதான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? சுமந்து வந்திருக்கிறார். அவரு நம்மளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நல்ல கவனிங்க. இந்த சிறகு அடிக்கிறதுக்கு அந்த தாய்ப்பறவை இதுக்கு கற்றுக் கொடுக்கல. என் ரெக்கைய பாரு, நான் எப்படி அசைக்கிறேன், அதே மாதிரி அவனுக்கு கழுகு குஞ்சுக்கு கழுகு கற்றுக் கொடுக்கல. அது என்ன செய்யுது? அப்படியே தொப்புன்னு விட்டுருது. நல்ல கவனிங்க. அது போலதான் சில நேரங்கள்ல எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? எல்லா இடத்துலயும் பாடம் நடத்தி தான் பரீட்சை. ஆனா கிறிஸ்துவத்துல மட்டும் என்னது? எடுத்தோடனே எக்ஸாம் எழுதணும். அப்புறம் தான் என்னது? இந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு அப்புறம் சொல்லுவாரு. இந்த போராட்டம் எதனால வந்துச்சுன்னு அப்புறம் கர்த்தர் சொல்லுவாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும், நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்றது வேற ஒரு காரியம். ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்லுவாரு, இந்த பிரச்சனை அதனாலதான் என்னது நான் அனுமதித்தேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ரோமர் 11:36 சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன செய்தான் நடக்குது. ரோமர் 11:36 சொல்லுது. வாசிங்க அத, வாசிங்க. ரோமர் 11:36. இல்ல ரோமர் 8:28. சாரி, ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியோ
அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாடம் நமக்கெல்லாம் பாடம் இல்லைங்க, நமக்கெல்லாம் சிலபஸே கிடையாது, நமக்கெல்லாம் என்ன கிடையாது. டீச்சர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க சிலபஸ் பார்த்து தான் பாடம் நடத்தணும். நான் சொல்றேன், இங்க சிலபஸே கிடையாது, ஒன்லி டைரக்டா பரீட்சைதான். நல்லா கவனிச்சு பாருங்க, பரீட்சைதான். பரீட்சை எழுதிட்டு தான் எங்க வரும், சிலபஸுக்கே வரும். ஆமால, இந்த பாடு வந்தது என்னது? அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உபத்திரவு பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹலோ, விளங்குதா நான் சொல்றது? உபத்திரவப்பட்டது நான் சொல்றேன், அதுக்கு பிரமாணத்தை படிச்சுட்டு உபத்திரவம் அல்ல, உபத்திரவம் அட்டன் பண்ணிட்டு தான் கர்த்தர் இதுக்காக என்னை இந்த பாதையில் என்ன செய்தாரு, நடத்தினார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து இதுக்குள்ளாரு பாதை இருக்கு சொன்னா எவனாவது நம்புவானா? நம்ப மாட்டான். எப்படி தண்ணி ரெண்டா பழந்து நிற்கும், எவனாவது நம்புவானா? நம்ப மாட்டான். இப்ப மோசே சொல்றாரு, உன் கோலை என்ன செய்ய, நீட்டு. அல்லேலூயா. நீட்டின போது என்ன தெரியுமா செய்யுது, கடல் ரெண்டா என்ன செய்யுது, பிளக்குது. இப்ப முறைமுறைமா பாடிக்கிட்டே நடக்கலாம். அல்லேலூயா. முறைமுறையா என்னது, அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பாட வைக்கிறாரு. எப்படி தெரியுமா, நான் இப்ப உருவாக்கிட்டேன், நான் பலனுள்ளவனா மாறிட்டேன், நான் இவ்வளவு நேரம் சோத்திரம் பண்றேனே, இவ்வளவு நேரம் பாடுறேனே. ஏன் தெரியுமா, ஏன் தேவன் என்னை அப்படி என்ன செய்திருக்கிறாரு, பாடுகள்ல உபத்திரத்திலையும் அவமானத்திலையும் தலைகுனியில நிந்தைகளையும் என்ன செய்யறாரு, ஒரு பலனுள்ள மனுஷனாய் மாற்றி என்னை என்ன செய்திருக்கிறார், அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சகோதரர்களே, அப்படி தூக்கவர்களை கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நம்ம என்ன செய்து வச்சிருக்கிறார், அவரு உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரு அவ்வளவு அற்புதமான தேவன் அவரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஒருத்தர் தாண்டா உன்னை பாதுகாத்தேன், நான் ஒருத்தர் தாண்டா உன்னை மீட்டு கொண்டேன், நான் ஒருத்தர் தான் உன்னை அரவணைச்சேன். அப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு சொந்தக்காரர் மாத்திரம் தான் என்னை கையை பிடிச்சு தூக்க முடியும், அந்த ஒருத்தர் மாத்திரம் தான் நம்மளை விடுவிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர். அல்லேலூயா. அப்படியானா நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் முடிக்கிறேன் பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறீர்களா? நான் வாசிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, அங்க பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, கொஞ்ச காலம் இந்த பாடு என்ன தெரியுமா செய்யுது, என்ன சீர்படுத்துது. நல்லா கவனிங்க, கொஞ்ச காலம் பாடு. இந்த பாடல ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்க வேணாம். இந்த பாடல ரொம்ப என்ன செய்யாதீங்க. இந்த பாடு எதுக்கு தெரியுமா வருது, என்ன சீர்படுத்த வருது. அடுத்தது என்ன தெரியுமா, ஸ்திரப்படுத்துது. எனக்குள்ளார என்னது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் எனக்கு என்ன செய்யுது. நேத்து கூட ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், பாரு அழுவே அழுவாத அப்படிங்கிற, நீ அழுதா அவங்க அழுகுறாங்க, அவங்க அழுதா நீ எழுதுறாங்க, என்ன கதை இது அப்படின்னு. நல்லா கவனிங்க. எதுக்கு எனக்கு கீழே வாசல்ல ஒரு சகோதரர் தெரியும், அவர் பேரு ஜோசப். அவங்க பையன் வினோத் ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பையன். அவங்க அப்பா ஏதாவது ஒரு செய்தினா கண்ணு தண்ணி கொட்டிடும் கொஞ்ச நேரத்துல. என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் தான் அழுதுக்கு அப்புறம் தான் செய்தியே வரும். செய்தி சொன்னதுக்கு அப்புறம் அழுவ வராது. சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னது, சரி அப்படியே அழுது முடிச்சவன். நான் கூட போன்ல அடிக்கிறாரு, என்ன அடிக்கிறாருன்னா, நான் என்னமோ யாரோ தவறி போயிட்டாங்க போல, இன்னும் அவரு அண்ணா அழுவை நிப்பாட்டிட்டு வார்த்தையை சொல்லுன அப்படிங்கிறேன். மனைவிய அமர் லேடி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க பஸ். அதானே நான் துருக்குன்னு தூக்கி போட்டுச்சு. இங்க இருக்கிற ஆளும் கொஞ்சம் படபடனா இருக்கு, அங்க இருக்கிற ஆளு என்னது அழுதுகிட்டே சொல்லும் போது எனக்கு என்ன ஆகுது, அப்படியே ஈரக்கொலையெல்லாம் நடுக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இவங்க போன் அடிச்சு அழுகுறத பார்த்தா இங்க ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல. அப்படி அழுதுகிட்டே சொல்லவும் எனக்கா அப்புறமேட்டுக்கு போன இடையில வீட்டுக்கு போனோம், எல்லாம் 4-5 பேரா போனோம். அந்த மனுஷனை முகமுகமா பார்த்து சொன்னேன், இனிமேலுக்கு அழுகுற வேலை வச்சுக்கிட்டே எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு. நீ அழுதினா எங்கதான் அழுவணும், கர்த்தர் சமூகத்துல தான் அழுவணும். யாராவது அழுதிங்க, ஏதாவது ஓலை விட்டீங்க, குச்சி வச்சிருக்கேன்,
பவுல் சொல்றாரு, அன்போடு வரட்டா பெரம்போடு வரட்டா. வெளுப்ப நான் அழுதீங்கன்னா, யாராவது அழுதீங்க, உங்களுக்கு தான் கண்ணுல தண்ணி இருக்குன்னு மாதிரி அழுவுறீங்களா? இந்த அம்மா இருக்காங்க, யார், சுமதி அம்மா. ஒரு வீட்டுல நாங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க வந்து பாடமா கூட்டு போறேன் நான். பாடு பக்கத்துல சப்போர்ட், தொண்டை நல்லா இருக்கும், இந்த தொண்டைக்கும் அந்த தொண்டைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டு போனா, அங்க போன உடனே அவங்க பொண்ணு அங்க நிக்குது, பாடி கிடக்குது. சரிங்க நின்று நான் நின்று பாட்டு பண்ணா, இந்த அம்மா அழுகுறா, ஐயோ போயிட்டீங்க. கட்டுப்பு. அந்த பொண்ணு பெத்த தாயை பறி கொடுத்து கொடுக்கிறது, இத இவங்க அலுவலக பார்த்துட்டு வேடிக்கை பாக்குது. அது இவங்க அலுவலக பார்த்து என்ன செய்யுது, அந்த அம்மா வேடிக்கை பாக்குது. எனக்கா கடுப்பு, பாட கூட்டு வந்தா நீங்க ஊழா விட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குது வசனம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம் அது பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. இல்ல வாசிங்க. 1 பேதுரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபை பொருந்தின தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிறார். நீங்க பாடுபடும் போதே கிருபை அனுப்பிச்சு உங்களை விடுவிக்க முடியும். பாடு வரும்போதே என்னது, ஐயா சிங்க கெபிலுக்குள்ளார போவதுக்கு முன்னாடியே தானியேலை காப்பாற்ற முடியும். அக்கினி சூளைக்குள்ளாய் போவதுக்கு முன்னாடியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்குள்ளதான் போய் கொண்டு வரணும்னா, அக்கினிக்குள்ள போட்டாலும் அவர் என் கூட இருப்பாருன்னு ஒரு ஸ்திரமான இருதயம் அவனுக்கு வருது இல்ல. சிங்க கெபில போட்டாலும் சிங்க என்ன சேதப்படுத்தாது, கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தானியேலுக்கு ஒரு கான்பிடன்ட் வருது இல்ல. அந்த கான்பிடன்ட் உருவாகிற வரைக்கும், ஹலோ விளங்குதா நான் சொல்றது? ஐயா அக்கினி சூளைக்கு போகாமே விடுவிக்கலாம், அக்கினி சூளைக்கு போகாம என்ன செய்யலாம், விடுவிக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சிங்க கெபிலுக்கு போகாமலே என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும். ஆனா அந்த உள்ள இருந்தாலும் என்ன ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாதுயா. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர்ல. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய இருக்கிற சகல கிருபை பொருந்தியவராகிய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற உங்களை சீர்படுத்தி, நல்ல கவனிங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக உருவாக்கி இருக்கிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். எப்படி தெரியுமா உருவாக்கி இருக்கிறேன்? பாடுல, உபத்திரத்துல, அவமானத்துல, நிந்தையில நான் உன்னை ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன்ல அவரு, எவ்வளவு அற்புதமான தேவன்ல அவரு. அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா?